ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 17 ஓவி 76. மனதை தூய்மைப்படுத்தாமல் யார் வேண்டுமானாலும் தொண்டு நிறுவனங்களில் ஈடுபடலாம். அறிவின் பெருமையின் அந்த வெளிப்பாடு துக்கம் மட்டுமே உண்மை. விளக்கம். பாபா சொன்னது போல அந்த மனிதனின் பாக்கெட்டிலே உண்மையிலே 25 10 ரூபாய் நோட்டுகள் தோன்றின. பாபா அவரிடம், உன் பிராமண ஜெபமாலையை உன்னை சுற்றி கட்டிக்கொள் என்றார். பேராசை முற்றிலுமாக அழிக்கப்படாவிட்டால் நீங்கள் தெய்வீக அறிவை அடைய மாட்டீர்கள். குழந்தையின், விலங்குகள் மற்றும் செல்வத்தின் மீது பற்று கொண்ட ஒருவர் பிரம்ம ஞானத்தை எவ்வாறு அடைய முடியும்? பணத்தின் மீதான ஆசை மிகவும் வலுவானது. ஆசையினுடைய சுழல் துக்கத்தினுடைய படுகுழியிலே உள்ளது. அதற்குள் மது மற்றும் பொறாமை வடிவிலே துக்கத்தினுடைய முதலைகள் உள்ளன. அலட்சியமாக இருப்பவர்கள் மட்டுமே உயிர் வாழ்வார்கள். பேராசை ஒழுக்கக்கேடானது. மனதிலே பேராசை இருக்கும்போது எல்லா வளங்களும் வீணாகிவிடும். எப்போதும் தீய செயல்களிலே மூழ்கி பொருள் சேற்றிலே புரண்டு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாத ஒரு நபர் குழப்பமான மனம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது. ஒருவருக்கு இறையியல் அறிவு இருந்தாலும் அவர் பலனின் மீதான ஆசையை கைவிடவில்லை என்றால் அவரது இறையியல் அறிவு பயனற்றது. ஒருவர் ஏதோ கேட்க வந்தார். எனவே துறவி முதலிலே அவரது திறனையும் அதிகாரத்தையும் பார்த்து அதற்கேற்ப பொருத்தமானதை அவருக்கு வழங்குகின்றார். மனதை தூய்மைப்படுத்தாமல் கடவுளுக்குள் நுழைய முயற்சிக்கும் ஒருவர் தனக்கு அறிவு இருப்பதாக நடிப்பவர். அது அவருடைய சுதந்திர விருப்பம். எனவே ஒரு மனிதன் தனக்கு பிடித்ததை மட்டும் பேச வேண்டும். தன்னால் ஜீரணிக்க முடிந்த அளவு மட்டுமே சாப்பிட வேண்டும். இல்லையெனில் அவனுக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். சாய்பாபா, என்னுடைய கருவூலத்திலே நிறைய இருக்கின்றது. யார் வேண்டுமானாலும் கொடுக்கின்றேன். ஆனால் பெறுபவரின் சக்தியை நான் பார்க்கின்றேன். இந்த புனித மசூதியிலே அமர்ந்திருக்கும் போது நான் பொய் சொல்ல மாட்டேன். போதனைகளை கவனமாக கேட்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றார். சாய்நாதரின் மகிமை விவரிக்க முடியாதது. அனைவருக்கும் தாய் பலவீனமான இதயமுள்ளவர்களுக்கு ஓய்வு உண்டு. சார்ந்திருப்பவர்களுக்கு கற்பனை திறன் உண்டு. எனவே ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் அருள் வழங்கப்படுகிறது. தங்கள் சொந்த நலன்களுக்காக மட்டுமே சேவை செய்யும் அந்த ஞானிகள் மற்றவர்களின் நலன்களை பற்றி கவலைப்படுவதில்லை. சாய்பாபாவுக்கு உறவினர்கள் இல்லை, குலம் இல்லை, வீடு இல்லை, மனைவியும் குழந்தைகளும் இல்லை. ஆனால் அவர் உலகிலே வாழ்கின்றார். 5 வீடுகளிலே பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றார். அஷ்டௌபர மரத்தடியிலே வசிக்கின்றார். ஆனால் அவர் அனைத்து வகையான தொழில்களையும் கற்பிக்கின்றார். பிரம்மத்துவத்தை அடைந்த பிறகும் மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடும் மகான்கள் உலகிலே அரிதானவர்கள். குறிப்பு: உண்மையை ஜீரணிக்க முதலிலே அறிவின் பெருமையை கைவிட வேண்டும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.